ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நான் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மெனு தான். எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் ஒவ்வொரு ரெசிபியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காஷ்மீரி புலாவ். சூப்பராக இருக்கும். அது கூட ஈரானிய ராய்த்தா. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காஷ்மீரி புலாவை பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வீட்டில் செஞ்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா சூடானதும் ஏலக்காய் 5 சேர்த்துக்கலாம். ஸோ ஹெவியாக மசாலா இருக்காது உங்களுக்கு. பட்டை ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு சின்னதாக புட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 2, ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். அன்னாச்சி மொக்கு 2 சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வந்துட்டு நம்ம இப்போ நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அடுத்து இது கூட நம்ம வந்து நட்ஸு சேர்க்க போகிறோம். வந்து பாதாம் முந்திரியை வந்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அந்த பாதாமோட தோலை எடுத்துருக்கோம். நீங்கள் தோல் எடுக்காமையும் சேர்க்கலாம். அது கூட வந்துட்டு நம்ம திராட்சை சேர்த்துருக்கோம், பிஸ்தா சேர்த்துருக்கோம், வால்நட் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு ஹைலி ரிச் ஃபுட்டாக இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா சார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வரணும். முந்திரி பாதாம்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஆனதும் நம்ம வந்துட்டு ஆப்பிள் 2 ஆப்பிள் வந்து மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்து அதை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி அதை சேர்த்துருக்கோம். கூடவே வந்து பைனாப்பிள், ஒரு முழு பைனாப்பிள் இல்லாமல் ஒரு 3/4 அளவு பைனாப்பிள் மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இது கூட நீங்கள் வந்துட்டு வேறு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்கலாம். அதாவது கரையாத ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும் லைட்டாக. ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வதங்கி சின்னதாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கோம். பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரூட்ஸோட ரைஸும் உடையாமல் நம்ம வந்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப போட்டு வேகமாக கிண்டாமல் லைட்டாக திருப்பி விட்டு நம்ம வந்துட்டு கிண்டனா தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். ஸோ லைட்டாக வந்துட்டு அந்த நெய்லேயே சார்ட் பண்ணிவிட்டு இப்போது காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த காரமுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். ஃப்ரூட்டோட ஃப்ளேவர், அதாவது பைனாப்பிள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் செமையாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்ணுன்ற அளவுக்கு பைனாப்பிள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ஃபுட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுக்கு பொடியும் பெருஞ்சீரக பொடியும் சேர்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். சுக்கு பொடி, பெருஞ்சீரக பொடி. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சர்க்கரை வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அண்டு நட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும், நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் சர்க்கரையும் சேர்க்கணும். நீங்கள் வந்துட்டு பால் 1 கப் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பாலாக இருந்தாலும் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1:2 ரேஷியோவில் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியன், அதாவது சவுத் இந்தியன் ஸ்டைலில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் நிறைய பேருக்கு சாப்பாடு இறங்காது. ஏன்னா இனிப்பாக இருக்கா, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஒரிஜினல் ரெசிப்பியில் அவங்க பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து வந்துட்டு குங்குமப்பூ சேர்த்துடலாம். பாலில் வந்துட்டு குங்குமப்பூ நல்லா சோக் பண்ணி வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அது கூட சாஃப்ரான் சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் செட் ஆகாது. பட் கிட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நல்லா அரிசி வந்துட்டு குக்காகி வரணும். வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி குக்காகி வர வரைக்கும் நம்ம குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு
ஆனியன் வந்து சாட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். ஒரு கடாயில் நம்ம 2லேருந்து 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வெங்காயத்தை நம்ம குக் பண்ண ரைஸோடு சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தம் போடும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பொன்னிறமாக நம்ம வந்துட்டு வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சாட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 90% வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது கூட நம்ம வந்துட்டு இந்த சாட் பண்ண அதாவது வறுத்த ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்துட்டு குத்தாமல் அடியிலேருந்து எடுத்து விட்ட மாதிரி கிளறி விட்டால் தான் உங்களுக்கு உடையாமல் இருக்கும் முழுசாக. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தம் வைக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம், தவா. அந்த தவா மேலே நீங்கள் எந்த வெசலில் வந்து பிரியாணி செஞ்சுருக்கீங்களோ புலாவ் செஞ்சுருக்கீங்களோ அந்த வெசலை வந்துட்டு அந்த தவா மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு ஹாட்டான பாட் வைக்கணும். ஸோ நான் வந்து சுடு தண்ணி போட்டு அந்த சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஸோ அந்த பாட்டை வந்துட்டு மேலே வைக்கிறேன். ஸோ கீழேயும் உங்களுக்கு ஹீட் இருக்கும், மேலேயும் ஹீட் இருக்கும். ஸோ ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் நாம் வந்துட்டு இப்போ குக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. தம்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தோசைக்கல்லில் இருக்க சூடே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம்லேருந்து எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொரியாண்டர் லீஃபும் கொஞ்சமாக பைனாப்பிள் வச்சு நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இரானியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த இரானியன் ரைத்தா ரெசிபி வந்து வெங்கடேஷ் பட் சார் சொன்னது தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் டிஷ். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.